செய்தியாளர்கிட்டயே வந்து இந்த கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்னு திமுக சொல்லி கொடுத்ததா செய்தியாளர்களே கேள்வி கேட்க அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? ரோட்ல ஒரு நாய் சொல்லுச்சா இல்ல ஊடக நாய் சொல்லுச்சா? எல்லாரும் காதுக்கு மட்டும் அது கேட்காம போயிட்டு எந்த நாய் சொல்லுச்சு? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அவதூறா பேசாதீங்க. முதலமைச்சரை பத்தி எல்லாரும் திமுகவுக்கு சாதகமாவே நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. திமுகவுக்கு எதிராக தான் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா பேரும் இந்த நாட்டுல ஆளுகின்ற நாங்க எங்க எப்போது ஆட்சிக்கு வருகின்றோமோ அப்போதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு பேசுறாங்க. திமுகவுக்கு ஆதரவாவே கேட்கறாங்க. அதனால நிறைய பேர் நோஸ் கட்லாம் ஆயிருக்காங்க. 6 மாசம் வித்தவுட் பெயில ஊத்திட்டு உள்ள போட்டு இருமா, வித்தவுட் பெயில்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டுருவீங்க. உங்கள்ட்ட எல்லாம் நாங்க பேசி நாங்க ஜெயிக்க முடியுமா? நான் பறையறான் காமாட்சி சொல்லிட்டாராம். ஏங்க நான் என்ன இப்ப நீங்க நானா சொன்னீங்க தான் வந்து உட்காந்து நானா சொல்ல நான் ஊர் அறிஞ்சு பறையன். அப்புறம் என்ன, உயிர் கொடுத்தது நாங்க தான், உணவு கொடுத்தது நாங்க தான், அவங்க வாழ வச்சது நாங்க தான். போதுமா? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. சும்மா அவருக்கு என்ன பேச சொல்லியிருக்காங்களோ அதை பேசுவார். வேறு யாரும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐயா பேசட்டும். சொல்லுங்கள், வேறு எதுனா இருக்கா? டோபியா உருப்படி பண்ண டோபியா வாய்ச்சிட்டாரு வம்ப. டோபினா யாரு? சலவை தொழிலாளி. அதுக்கு தான் எடப்பாடியார் சொன்னார் திமுகவின் உருட்டும் திருட்டும். ஆமாம், சரியாக தான் இருக்குல்ல? இருக்கும். முதல் என்ன சொன்னீங்க? வாங்க முதல்ல சும்மா ஏதாவது வாய்க்கு பார்த்தா பேசாதீங்க. இல்லை, அநாகரிகத்தின் மொத்த. ஆமாங்க, இப்போ என்ன பண்ணுங்கிறீங்க? சும்மா அநாகரிகம். எது அநாகரிகம்? நாகரிகம் தான், பூராமே அநாகரிகம் தான். நாகரிகங்கிறது அநாகரிகத்துல இருந்தா நாகரிகம் வருது, நாகரிகத்துல இருந்தா அநாகரிகம் வருது. எதுவுமே அநாகரிகம் இல்லை, எல்லாம் மனித வாழ்க்கைக்கு. முட்டையிலேருந்து கோழி வந்தது, கோழிலேருந்து முட்டை வந்ததுன்ற மாதிரி. பார்ப்போம். அது தெரியுது என்னன்னு? தெரியும். 30, 31, 32 முடிஞ்சதுரா ஜோலி. இலாக்கா இல்லாத அமைச்சர் மருத்துவர் தங்குகிற அறையில் ஓய்வு எடுக்கிறார். அவருக்கென்று தனி டிஷ். அதெல்லாம் கிடையாதையா, முடிஞ்சுதையா கதை. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். சீமான் வந்து திமுக ஒரு மதவாத கட்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. கிறிஸ்துவ மேடையில அவர் கிறிஸ்துவருடைய ஓட்டை வாங்கணும்னு பேசுறாரு. அவரே சைமன் தானே, அவரே கிறிஸ்துவர் தானே. அவரு ஏன் மதவாத கட்சின்னு சொன்னார்? இல்லை, அது மதவாத கட்சிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நண்பர் கேட்டாரே பாரு கேள்வி, யோ நீ பைபிளை படிச்சுட்டு வந்து நீ பேசியா? முதல்ல இந்த வாய்ப்பாடெல்லாம் இருக்குல்ல, 1 1 2 2 2 4 அதை முதல்ல படிங்க. என்ன முதல்ல அந்த கணக்கு முதல்ல படிச்சுட்டு வந்து வெளியில பேசுங்க. பேசுவோம். என்ன சும்மா பேசினாரா இல்லையா? கேள்வி கேட்டாரா இல்லையா? என்னமோ சும்மா லொல்லுன்றீங்க. சினிமா உங்களுக்கு வேண்டியதுங்கிறதுனால தலையில வச்சு ஆடுங்க. நான் சொல்லல. சீமான் அதுக்கு பதில் சொன்னாரா இல்லையா? பதில் சொன்னாரு. கேள்வி கேட்டான்ல, கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? சொல்றேன். நான் அரசியல் நீங்க கேட்கிற கேள்விக்கு இங்க அரசியல் நான் என்ன சொல்றேன், மத பிரச்சாரம் பண்ணாரு. ஐயா நான் என்ன சொல்றேன், உங்க முதல்வர் கூட்டி வச்சு ஒரு 50-100 பேரை ஒரு அரங்கத்துல வச்சு கேள்வி கேட்க விடுவோம். போச்சு, கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ண கூடாது. கேட்டா போச்சு. நாங்க கூப்பிட்டு உட்காத்தி வச்சு நடத்தி காட்டுங்கய்யா. நடத்துறோம். செட்டப் மட்டும் பண்ணாதீங்க. 5ஆம் நம்பர் எவன்டா 5ஆம் நம்பர் கொஸ்டின் 2ஆம் நம்பர்ல கேட்டதுன்னு இப்படி எல்லாம் ஒரு ஜோக்கா? வேற என்ன வந்தார்ல. செய்தியாளர்கிட்டயே வந்து இந்த கேள்விகள் தான் கேட்கணும் அப்படின்னு திமுக சொல்லி கொடுத்ததா செய்தியாளர்களே கேள்வி கேட்க அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? ரோட்ல ஒரு நாய் சொல்லுச்சா இல்ல ஊடக நாய் சொல்லுச்சா? எல்லாரும் காதுக்கு மட்டும் அது கேட்காம போயிட்டு தெரியல. எந்த நாய் சொல்லுச்சு? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க, அவதூறா பேசாதீங்க. முதலமைச்சரை பத்தி எல்லாரும் திமுகவுக்கு சாதகமாவே நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க. திமுகவுக்கு எதிராக தான் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க. எல்லா பேரும் இந்த நாட்டுல ஆளுகின்ற நாங்க எங்க எப்போது ஆட்சிக்கு வருகின்றோமோ அப்போதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு பேசுறாங்க. திமுகவுக்கு ஆதரவாவே கேட்கறாங்க. அதனால நிறைய பேர் நோஸ் கட்லாம் ஆயிருக்காங்க. ஏமா நீ வேற சரியா நீ ஊடகத்துல கேள்வி பதில கேட்கல. காமாட்சி ஐயா மாதிரி நிறைய பேரை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க தானே அர்த்தம்.
சார் நாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா இப்ப யூடியூப்பை ஐயா திறந்து மெசேஜ் பாருங்க. வந்துச்சு பாருங்க. நம்ம டாக்டர் ஐயா, நம்ம எடப்பாடியை message பத்தி தான் வந்து full-ஆ பாருங்க. வருது. வருது பணம் வந்துச்சு அக்கௌண்ட்ல. விழுந்துருச்சு, அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. இல்லாத யாருக்காவது கொஞ்சம் கொடுங்க ஐயோ. எங்கள் மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறேயா. அது எடப்பாடி ஐயாட்ட போய் கேளுங்க. நீங்க அந்த கொடுங்க. ஐயா தான் இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு சும்மா இருக்காரு. அந்த மாதிரி காமாட்சி மாதிரி ஆளுங்களுக்கே கொடுத்துருக்கிறீங்க. 5 லட்சம் ஒரு ஊடகத்துக்கு, யூடியூப் சேனலுக்கு. யாரு கொடுத்தா? எடப்பாடி ஐயா அங்க இருந்து நீங்க 10 லட்சம் கொடுக்கறதா சொல்றாங்களே. 10 லட்சம் இல்லடா, ஒரு கோடியா? 1 கோடி. 1 கோடி கொடுக்குறாங்க. ஊரை மட்டும் காசு தானே கொடுக்க வேண்டியது. ஆமா ஆமா, நாங்க பூரா கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கோம். எல்லாமே இப்பயே ஏதோ 700 கோடி. கொள்ளை அடிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. யாரு சொன்னா? எல்லா மக்களுக்கும் தெரியுது நீங்க எல்லா மக்களுக்கும் தெரியும். இது ஒண்ணு கேட்டா நல்லா அந்த ஊடகத்துல உட்கார்ந்துருக்க கைத கஸ்மாலங்கள் பூராமே ஊடகத்து மக்களுக்கு தெரியும். அது மக்களோட போய் என்ன விஷயம்னு கேட்டு அது இருக்கட்டுங்க. அதனால மக்கள் எங்களுக்கு கஸ்மாலம் என்னதுங்க? கனெக்டே ஆகல. ஏங்க கஸ்மாலம்னா என்னங்க? கழுதை தெரியும், அதானே கஸ்மாலம். இந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு பேர் தான் அது. இல்ல இது என்னது இல்ல, நீங்க ஒரு கஸ்மாலம்? வார்த்தையை சொல்லிருக்கீங்க, அவருக்கு என்னன்னு புரியல. அது வந்து அதுக்கு அர்த்தம் எல்லாம் கிடையாது. அப்ப இவங்க பேசுறது அர்த்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க பேசுறது எதுவுமே அர்த்தம் இல்லைங்க. விடுங்க. ஆமா 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 ஆமா, அப்படி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க சார். நீங்க எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தான் இந்த நாட்டுல நீங்க தான் நாட்டு மன்னர்கள். ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டோம், சண்டை போட்டுட்டோம்னா உடனே எங்களை வந்து 6 மாசம் ஆனா வித்தவுட் திமுக பெயில தான் ஊத்திட்டு மன்னர் உள்ள ஆட்சின்னு போட்டு சொல்லிட்டு இருமா, இருக்காங்களே. வித்தவுட் பெயில்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டுருவீங்க. உங்கள்ட்ட எல்லாம் நாங்க பேசி நாங்க ஜெயிக்க முடியுமா? நான் ஐயா எஸ்சியா, நான் பறையறான், காமாட்சி சொல்லிட்டாராம். ஏங்க நான் என்ன இப்ப நீங்க நானா சொன்னீங்க தான் வந்து உட்கார்ந்த நான் தான் சொல்ல, நான் ஊர் அறிஞ்சு பறையன். அப்புறம் என்ன ஆமா, பழைய என்ன சமூகத்துக்கு சொல்றோம்? ஆமா. நாங்க என்ன சொன்னா தான் தெரியுமா, இல்லன்னா தெரியாதா? அப்புறம் என்னமோ சும்மா நாங்க போய் என்னமோ 6 மாசம் ஒரு கேஸை போட்டு உள்ள போட்டுற மாதிரி கையும் வாங்கி நீண்டா அப்படிதான். டிஸ்கிரிமினேஷன் பார்த்தா அப்படிதான். ஆமா ஆமா. ஆனா உண்மையிலே பேசினாலே 6 மாசம் சரி. உண்மையிலே அந்த சட்டம் வந்து இது ஒரு இம்மி அளவு கூட எங்களுக்கு வந்து உதவி செய்தாலாம் இல்ல. சும்மா இவங்க அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. நாங்களா இல்லனா ஏன்னா சிறுபான்மையினருக்கு இது வரைக்கும் திமுக ஒரு விஷயம் கூட செஞ்சதே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரு. சீமான் மட்டும் இல்ல, சிறுபான்மையினரும் கேள்வி கேக்குறாங்கல்ல. அந்த சிறுபான்மையினர் இங்க யார் இருக்கா, அவங்கள வர சொல்லி என்னாட்ட கேட்க சொல்லு. நான் சிறுபான்மையினர் டெப்டி சிஎம் இல்ல சிஎம் இவரு நீ சிஎம் இவரு சொன்ன உடனே அப்படியே கெசட் நடிகை. சரி, நீங்க சொல்லுங்க, திமுக அரசு இது வரைக்கும் என்ன விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க? அதெல்லாம் நான் சொல்ல பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க. நாங்க எதுக்கு நாங்க ஏமா 1 2 இன்னைக்கு அவனுங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறதே நாங்க தான். புரிஞ்சுக்கோ. யாரால இன்னைக்கு ஒன்றிய அரசு அந்த பாரதிய ஜனதா RSS இயக்கம் வந்து இன்றைக்கு முகமதியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இன்றைக்கு டைட் பண்றான். அவனுடைய இது பூரா சர்ச்சுகளை பூரா வந்து நாட்டுடைமை ஆக்கணுங்கிறான். புரிஞ்சதா? HRNC புடுக்கணுங்கிறான். அதே மாதிரி தர்காக்களை எல்லாம் வந்து நாட்டுடைமை. ஏதாவது ஒரு பேசுறதுல ஏங்க சொல்லி நான் இதெல்லாம் இல்லாத சொல்லலாமா? இல்லன்னா என் மேல கேஸ் வரும். கேஸ் வரும். சும்மா இங்க பாரு எல்லாம் வரும் இப்படி பேசணும். ஆமா ஆமா. அதாவது இந்துவுக்கு எப்படி அறநிலைத்துறை இருக்கோ அது மாதிரி இவங்களுக்கும் வரணும். அந்த எல்லாத்தையும் சேர்த்து அரசுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கறதுதான் அஜெண்டாவே. பாரதிய ஜனதா கட்சி RSS அஜெண்டாவே அதுதான். நாங்க தான் அதை புடியில விடாம இப்ப டெல்லி வரலையும் பேசி அப்படியே மடக்கி புடிச்சு வச்சிட்டு இருக்கோம். விட்டோம்னா எல்லாத்தையும் புடுங்கிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஏண்டா உங்களுக்கு மட்டும் வரவு செலவு கணக்கு எங்களுக்கு மட்டும் கேட்குறீங்க, ஏன்டா அவங்களுக்கு கேட்கலையான்னு கேட்கறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. பெரும் பிரச்சனைமா. நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா. நாங்கள் தான்மா அவங்களுக்கு உயிர் கொடுத்தது, நாங்கள் தான் உணவு கொடுத்தது, நாங்கள் தான் அவங்க வாழ வச்சது, நாங்கள் தான். போதுமா? அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. சும்மா அவருக்கு என்ன பேச சொல்லியிருக்காங்களோ அதை பேசுவார். வேறு யாரும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. ஐயா பேசட்டும். சொல்லுங்கள், வேறு எதனா இருக்கா? நான் தான் சொல்லிட்டேனே, அவங்களுக்கு உயிரே மூச்சே நாங்க தான். இப்போ வந்து நம்முடைய மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் நம்முடைய தமிழக முதல்வரும் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என்று அழைப்பது போல இந்த நொடி முதற்கொண்டு சிறுபான்மை மக்களின் 2வது பாதுகாவலர் காமாட்சி நாயுடு. போதுமாயா? நீங்க எதை வேணாலும் தூத்துங்க, எதை வேணாலும் தூத்துறதா? ஏங்க நான் நல்லபடியா சொல்றேன். பாதுகாவலர்னு சொல்றீங்க. ஆமா, சோ அததான் அவரும் சொல்றாரு. 2வது பாதுகாவலர். நான் பாதுகாவலர்னா எங்க கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய அரசு. நான் யாருக்காவது எதுனா என்கிட்ட வாங்கன்னு இப்பதானே சொன்னாரு.
தனி ஒரு மனிதன் அல்ல. ஆ. எங்க கட்சி செய்யுது. ஆ? எங்க கட்சியும் எங்க ஆட்சியும் பண்ணுது. இப்பதான் என்னைய கேளுங்க நீங்க, அவரை கேளுங்க நீங்க. அப்புறம் ஆமாங்க, நாங்க என்ன கேளுன்னா எங்க சரி, கட்சி ஆட்சியில நீங்க என்னவா இருக்கீங்க? எது ஆட்சியில ஆட்சியில நீங்க என்னவா இருக்கீங்க? நான் என்னவா இருக்கேன்? தொண்டனா இருக்கேன். ஏதோ ஒரு பேர் நம்மனா ஜட்ஜா, வக்கீலா, ஜட்ஜா, ம், டைவர்ஸ் கேஸ் கூட நம்ம கிட்ட வருது பண்ற மாதிரில இருக்குது. ம். தொண்டை தானே. என்னது? ஒரு ஏழை தொண்டன் சொல்லுவது ம். சிஎம் வரைக்கும் போகுமா? போகும்ல. எப்படி ஏன் போகும்? போகாது? எடப்பாடியார் பிரச்சாரத்தில் ஒருத்தன் கீழே நிற்கிறான், ஒரு தம்பி. அவன் ஏதோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு அதுக்கு எடப்பாடியார் உடனே பதில் சொல்கிறார். அம்மா உணவகம் இந்த ஊரில் இல்லையா? ஆட்சிக்கு வந்தவுடன் அம்மா உணவகம் இங்கே திறக்கப்படும்னு ஆன் த ஸ்பாட். இங்கே கீழே இருக்கிறவனுக்கும் மேலே இருக்கிற எடப்பாடியாருக்கும் ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி சம்பவத்தை முதல்வர்கிட்ட கனெக்ட் பண்ண முடியுமா மக்களை? மக்கள் முதல்வரோட தாண்டா இருக்காங்க. முதல்வர் வேற, மக்கள் வேற இல்ல. மக்களுக்காக. இப்ப பீகாருக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? மக்கள் ஐயா, மக்களோட இப்ப பீகாருக்கு எத்தனை பேர் போயிருக்காங்க? பீகார் முதல்வரோட பீகாருக்கு மக்கள் போய் இருக்காங்க. வந்துட்டாருங்க. அவர் நேத்தே வந்துட்டாரு. இல்லை, எத்தனை பேர் போனாங்கன்னு எத்தனை பேர் போனாங்கன்னு கணக்கு எனக்கு தெரியாது ஏதோ மக்களோடு இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் போல இங்கே தானே இருக்கிறோம் சார். அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் போய் இந்த 9 கோடி மக்களும் அங்கே போயிட்டாங்களா? சரி, எனக்காக போன ஒரு நான் என்னை கேட்டுல போனோம். உங்களை கேட்காம போனது தப்பு தான் ஐயா, தப்பு தான். ஏன்னா உங்களை மாதிரி 5ஆம் பட வேலை இல்ல பார்க்க சரியா தானே இருக்கிறீங்க. இல்ல 5ஆம் பட வேலை இல்ல நீங்க சரியா தானே இருக்கிறீங்க. எடப்பாடிக்கு சரியா தானே இருக்கிறாரு. நீங்க இருக்காரா? அப்படி தெரியலையே பார்த்தா. தெரியாது. நான் வந்து இப்பதான் வந்திருக்கேன். என்னவோ இன்னைக்கு அவர் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிக்கிறாரு. நாங்க பேசுனா நாங்க இஷ்டத்துக்கு பேசுறோம். நீங்க ஐயா, இது வரை அந்த புள்ள கேட்ட கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில நான் உருப்படியா சொன்னேன். நான் இல்ல, நாங்க என்ன டோபியா உருப்படி இது பண்ண? டோபியா வாங்கிச்சிட்டாரு வம்ப. டோபினா யாரு? யாரு? சலவை தொழிலாளி. அதுக்குதான் என் எடப்பாடியார் சொன்னாரு, திமுகவின் உருட்டும் திருட்டும். ஆமா, சரியா தான் இருக்குல்ல? இருக்கும் இருக்கும். அதாவது அவர் எங்க போக போறாருங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க ஐயா. 30 ஞாபகம் வச்சுங்க. பாருங்க 30, 31, 32 கதை க்ளோஸ். பாப்போம் 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 ஐயா, பாப்போம். அது தெரியுது என்னன்னு? தெரியும் தெரியும். 30, 31, 32 முடிஞ்சதுரா ஜோலி. பாப்போம். இலாக்கா இல்லாத அமைச்சர் மருத்துவர் தங்குகிற அறையில் ஓய்வு எடுக்கிறார். அவருக்கென்று தனி டிஷ். அதெல்லாம் கிடையாதுயா, முடிஞ்சுதையா கதை. பாப்போம். முதல் அது சட்ட வடிவத்துக்கு வருதான்னு பாப்போம். 30 நாள் ஆசை 60 பிரதமர் அதோட இணைச்சுக்கிட்டாரு. அதோட இணைச்சுக்கிட்டாரு. பிரதமர் பண்ற ஊழலுக்கெல்லாம் அவர் எங்க போறது? அவருக்கு எந்த சிறைச்சாலையுமே இந்தியால இல்ல. பப்பு அந்த பிறகு அவருக்கு அந்தமான் சிறைச்சாலைக்கு தான் கொண்டு போகணும். மறுபடியும் அதை தூசி தட்டி அதை அந்தமான் சிறைச்சாலாம் தூந்து போச்சு. சரிங்க, தூசி தட்டி எல்லாத்தையும் எடுத்து நீங்க மோடி அவர்களே அனுப்புங்க. யார் வேணான்றா? பார்க்கதான் பாருங்க சார் என்ன நடக்குது. மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்தும், பிரைம் மினிஸ்டருக்கும் பொருந்தும். யோ என்ன சீமங்கெல்லாம் பொருந்துன்றீங்க? ஏங்க இவன் இந்த அதாவது நாக்குல பல்லுப்படாம பேசுற ஆட்கள் அவங்க தங்களை தானே தாழ்த்திக்கிற மாதிரி தாழ்த்தி மத்தவனா உள்ள தூக்கி போடுறதுக்கு நான் என்ன சொல்றேன், நீ யோகியம் தானே. திருட்டு. ஏன் நீங்க பதறீங்க? திமுக ஏன் பதற? ஏன் திமுக என்னங்க பதறது? எல்லாம் திருட்டு. அவன் ஆட்சி இல்லாத மாநிலத்துல இருக்க முதலமைச்சர்களுக்கு பூரா இடையூறு பண்ணணுங்கிறதுக்காக கொண்டுட்டு வர்றதுதான் இந்த சட்டம். அப்ப கூட நான் திருட மாட்டேன். நீ என்ன வேணாலும் போடியா. இப்ப 30 நாள் 5 நாள் போடியா. நான் திருட மாட்டேன். அந்த நீங்க சொல்ல மாட்டீங்களா? சும்மா இருங்க. நாங்க எங்க பேர்ல என்ன வழக்கு இருக்கு, என்ன இருக்கு பாரட்டும். எங்க முதலமைச்சர் மேல என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கான், என்ன சார்ஜ் ஷீட் இருக்கு, வாங்க பாப்போம். இல்ல இந்த டாஸ்மாக் வார்த்தை நான் சொல்றேன். டாஸ்மாக் என்ன புடிங்கிட்டேன் இந்த மூட்டி இங்க பாருங்க. எனக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பேசாதீங்க. டாஸ்மாக்ல எந்த நாய் ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கா, இல்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்கா, இல்ல குற்றப்பத்திரிகை வாசிச்சிருக்கானா, இல்ல ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்துருக்கானா? என்ன கொடுத்தான்? 1000 கோடி அவன் பாட்டு குலைச்சுக்கிட்டே இருக்கானே தவிர வேற என்னங்க பண்ணா? வெப்பம் ஆப்ப பின்னாடி சும்மா 1000 கோடி என்ன 1000 கோடின்னா நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ண இல்ல. நீ 1000 கோடி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு கொடுத்தா உன்னையதான் சுப்ரீம் கோர்ட்ல அன்னைக்கு உட்காந்து சரைச்சு மொட்டை அடிச்சு விட்டானு ஜட்ஜஸ் பூரா அன்னைக்கு பேச விடாம வெயிட் நாங்க பாக்குறோம். நல்ல சுப்ரீம் கோர்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த நரேந்திர மோடி தாஸ் ஐயா, மாண்புமிகு நரேந்திர தாஸ் அவ்வளவு ஆடி இருப்பாரு. என்ன ஆட்டம்? இந்த பேய் பிடிச்ச ஆட்டம் ஆடி இருப்பாரு. பாபாய் ஸ்டாலின் எப்படி அந்த மாதிரி ஆக போகுது. பாப்போங்க. இங்க பாருங்க,
ஆனா அந்த மடம் ஆகாட்டா சந்த மடம். நாங்க ஆட்சியில தான் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் மக்களின் சேவை மகேசன் சேவை. வீட்டுல இருக்கணும்ன்றது முக்கியம் எங்க இல்ல. பேரறிஞர் அண்ணா சொன்னதுனால நாங்க என்னைக்குமே மக்களினுடைய சேவகர்கள் தான். ஆட்சியில இல்லைனாலும் மக்களுக்கு இல்ல நாங்க அது சேவை பிரச்சனை செய்வோம். இல்ல. அதுக்காக ஆட்சிக்காக இன்னும் நரகளை திங்கிற ஜாதியில நாங்க பிறக்கல, புரிஞ்சுக்கோங்க. நரகலத்துங்கிற ஜாதினா எது பண்ணியா அது சார் தான் கேட்கணும். அதெல்லாம் நீங்க தான், உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரியாது. நரகலத்துன்றது நமக்கு தெரிஞ்சு பண்ணி தின்னோம். பண்ணிருந்தா அப்ப நாங்க பண்ணி இல்லைன்னு சொல்றேன் நான். அந்த ஜாதி இல்ல, நரகலுக்குள்ளே வரலையே. நாங்க அந்த ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப யாரு உங்களுக்கு அந்த ஜாதியான்னு கேட்டது? நீங்க அப்படித்தானங்க பேசுறீங்க. என்னமோ நாங்க தான் பதவி வெறி பிடிச்சி அலையிற மாதிரி பேசிட்டு தர்றீங்க. எல்லாம் இந்த தமிழகத்துல இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களை விட்டா வேற இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நாங்க நீங்க தானே ஆட்சியில அதேதான் அதான்டா கண்ணு, நாங்க ஆட்சியில இருக்கோம்டா கண்ணு. அதனால எங்களையே இவனுக்கு விட்டு போயிடுங்களா? குறை சொல்றது இவனுக்கு வேலையா போச்சு, தொழிலா போச்சு. விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எது? ஆட்சியை விட்டு போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் நாங்க ஆட்சியை விட்டுட்டு போறதுக்கு மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஒன்னும் ஓட்டு போடல. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, திராவிட மாடல் ஆட்சிக்கு நாங்க வாக்களிச்சேன்னு சொல்லுங்க. சரி, சும்மா என்ன கேக்குறேன். இந்தியா முழுமைக்குமான சட்டம் அது. ஏன் முந்தி போய் ஓனா பண்றீங்க? என்ன இந்தியான்னா என்ன மட்டும்தான் இந்தியா சொந்தமா? ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும்தான் நான் அந்த நாடு சொந்தமா? நாக்பூர்காரனுக்கு மட்டும்தான் அந்த நாடு சொந்தமா? இதுக்கு உங்களை மாதிரி ஜால்ரா கூட்டம் கை ஊட்டம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க எல்லாம் இல்ல. இப்ப கேரளாவுல ஒன்னும் பெருசா அதுக்கெல்லாம் எதிர்ப்பு இல்லையா? நீ போடியா, நான் தப்பு பண்ணாதானே பயப்படணும்னு நிக்கிறாங்கல்ல. இங்க பாரு, நைபர் ஸ்டேட் தானே கேரளா. எல்லாத்துக்குமே தமிழகம் தான் முன்னோடி. முன்னோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இந்தியா தான் முன்னோடி, வழிகாட்டி. இந்தியா தமிழன் தான் தமிழகத்துல இருக்க திராவிடியன் தான் இந்தியாவுக்கு முன்னோடி. திருட்டுத்தனம், ஊழல், லஞ்சம் வாங்குறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் சீமான் சொல்லுவாரு. பெரிய மனுஷன், நானும் கவுண்ட் பண்ணுங்க. இதோட 6 முறை. ஆமா, பெரிய மனுஷன். தெரியல இவங்க லட்சணம் என்னன்னு. ஆமா ஆமா. ஏங்க எங்க ஆட்சியை பார்த்து தவறு சொன்னவன்னு நாங்க விட்டு வைக்கிறது. இயல்பா பேசுறவங்க, அத மெட்ராஸ்காரங்க இயல்பா சும்மா சாப்பிடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்க. நாங்க கூட அதை பயன்படுத்துறதில்ல. அந்த மொழியை கத்துக்குன்னு என்ன திமிரா தமிழர் எதிரிலேயே எத்தனை தடவை அந்த வார்த்தையை பயன்படுத்தாரு பாருங்க. இவ்வளவு அநாகரிகத்தின் உச்சம் திராவிடர். ஆமா ஆமா, நீங்க தான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். நல்லா இவ்வளோ பெரிய சர்டிபிகேட் கையால எழுதி ஆமா கொடுங்க. நீங்க பொய்யா கொடுக்குறவங்க தானே பாருங்க. சும்மா இந்த எழுதிங்க. இப்ப ஏதோ சவுத் ஆப்பிரிக்கால ஸ்டாலின் போட்டோ வச்சு எல்லாரும் ஆடினாங்க. வச்சாரு பாரு சாட்டை ஆப்ப ஒரு 3000 அமிச்சு சாட்டை படத்தை போட்டு ஆட விட்டு. ஐயோ, எதுக்கு ஏன் இந்த விளம்பரம்? இல்ல இப்போ இது நாங்க ஒன்னும் அப்படி எல்லாம் பண்ண. எவனோ ஒரு தொண்டன், அவர் பேர்ல பிரியம் உள்ள ஒரு தொண்டன் இல்ல, அவன் தொண்டன் போட்டா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தொண்டன் போடாம அப்ப நாங்களா எங்க மூர்த்தி எங்களுக்கு அந்த வேலையா? தொண்டன் போட்டா வாட்ஸ்அப்ல வருது. எங்க கலைஞர் டிவில இந்த மாதிரி அதை எடுத்து போடுறாங்க. அங்க காட்டினதை எடுத்து போடுறாங்க. எவன் காட்டினாலும் எடுத்து போட்டுருவீங்களா? ஏங்க என்ன வார்த்தை பேசுறீங்க? எதுக்கு எதோட என போடுறீங்க? அவன் ஏதோ ஒரு தொண்டை அவர் பேர்ல இருக்க பிரியத்துல சவுத் ஆப்பிரிக்கால அதை பண்றான். அதை அங்க இருக்க நிருபரி எடுத்து அனுப்புறான். அதை ஒரு செய்தியா. உங்களுக்கு ஒரு தெரியவளா இது எப்படி போட்டா இவனுக்கு கேலி கிண்டலும் பண்ணுவானுவா? என்னத்துக்கா நாமளே மெட்டீரியல் கொடுப்பானா? மீம்ஸ் மெட்டீரியல்ல அந்த அளவுக்கெல்லாம் மூல வளர்ச்சி இருக்காதுங்க. இந்த ஊடகத்துல வேலை பார்க்குற எல்லாரும் கழுத முன்விட்ட வர பின்விட்ட வர. அப்ப வந்து ஊடகத்துல வேலை பார்க்குறவங்க யாருக்குமே அறிவு இல்லைன்னு சொல்றீங்க. கழுத விட்ட வேலையில முன்விட்ட வர பின்விட்ட இல்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். தந்தி பேப்பரா இருந்தாலும் சரி, தினமலரா இருந்தாலும் சரி, முரசொலியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் இருக்கவங்க எல்லாம் தத்தி தான். அப்ப நீங்க செய்தியாளர்களை தத்தி எல்லாமே ரெட் லைட் தானா? எல்லாமே ரெட் லைட் தான். சிச்சு, ஏன் இப்படியெல்லாம் அசிங்கமா பேசுறீங்க? ஆர்எஸ் பாரதி சொன்னார் ரெட் லைட் மீடியாக்குன்னாரு. அப்ப நீங்களும் எல்லாம் எல்லாம் இங்க பாருங்க, கௌரவமா பேசுங்க. அவங்களும் மனிதர்கள், சக மனிதர்கள். ஏன் வார்த்தையாங்க அது? அது இங்க பாருங்க, அவர் சொன்னார்னா அவர் அமைப்பு செயலாளர், பேசலாம். அவர் என்ன வேணாலும் பேசலாம். நான் அப்படி பேசுறவங்கலாம் வந்து ரெட் லைட் எல்லாம் அப்படி எல்லாம் சொல்லலாம். அப்படின்னா ரெட் லைட் மீடியாக்கெல்லாம் என்ன அர்த்தம்? எனக்கு என்னங்க தெரியும்? அவர் வேணா கேட்டு சொல்லவா? இப்ப சொல்றீங்க அவரு எது சொன்னாலும் ஓகே. ஆமா, பெரிய மனுஷன் அவரே அப்படி பேசுறாரு. ஏன்னா அது பேசுனது என்னன்னு அர்த்தம் தெரியல. வேணா கேளுங்க, கேட்டு 70 வயசு 80 வயசு பெரிய மனுஷன்லாம் போக்கு சொல்ல போறான்.
ம். பெரிய மனுஷன் தானே, விடுங்க. என்ன விட்டுலாமா? குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. அதனால எதுக்கு? அதை குற்றம் பார்க்காதீங்க, சுற்றம் இல்லை. ஓ, குற்றம் அட, பார்க்க வயசானவர் பாவம், சின்ன பிள்ளை, 10 அவ்வளவுதான். வயசு புள்ள. வயசானவருங்க 80 வயசுங்க பாவம், அதெல்லாம் குற்றம் பார்க்காதீங்க, விடுங்க. ஆமா. பார்த்துங்க, இதான் சமூக எங்க நீதி. பேசிட்டு அப்ப இருக்கும்போது குற்றத்துக்கு எங்க நீங்க போறாரு துணை பாரு. போறீங்கன்னு தானே இல்ல, அர்த்தம். இதுதான் சமூக நீதி. என்ன குற்றத்துக்கு நீங்களே துணை போறீங்களே. எந்த குற்றத்துக்கு? இப்பதான் 60 வயசு பாவம் பரவாயில்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏமா, நான் எதுக்கு சொல்றேன், அவர் எங்க கோர்க்கிறாரு, நீ உனக்கு புரியுதா இல்லையா? அவர் இல்ல, கோர்க்கிறது வயசாயிட்டா தப்பு பண்ணா 80 வயசு கிழமை ஒரு தப்பு பண்ணாங்கிறதா இதுக்கு அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வர்றாரு. அவர் எப்படி நூல் நூப்பாரு, ஏங்க, பயங்கரமா தக்கி இல்லாமலே நூல் நூப்பாரு. சட்டத்தின் முன்னால் எல்லாரும் சமம். ஆமா, இப்ப யாரும் இல்லைன்னா அப்புறம் வயசானவன் 70 வயசுக்காரன் செஞ்சா விட்டுருங்க. அவன் 17 வயசுங்க, பிடிங்க. விட்டுருங்கன்னு நான் சொல்லலைங்க, விட்டுருங்கன்னு சொல்லல. இப்பதானே சொன்னாரு. அவர் சொன்னாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதை எதுக்கு பெருசா பேசுறீங்க? ஊர்ல அதை இருக்கிறவங்களாம் விட்டுடுங்கங்கிறேன். ரிக்லேட்னுவாரு, ஊர்ல இருக்கிறவங்களாம் புறம்போக்குன்னுவாரு, பொறுக்கிப்பாரு, அந்த அவங்க இவங்கன்னுவாரு. அவர் சொன்னா நாங்க ஒத்துக்கணுமா? சார் நீங்க ஒத்துக்கணும் சார். நீங்க ஒத்துங்க சார் உங்களுக்கு நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்கு, வழக்கு தொடுங்க சார், வழக்கு தொடுங்க. இவர் வாய், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்கு, அதுல போய் இவர் நாக்கு பெருசா நீட்டு வரான். நாங்க நீதிமன்றத்துல போய் கத்திரிக்கோள் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வாங்க. நாக்க பிடிச்சி இழுக்கிறத விட்டு அதைத்தான் சொல்றேன், செய்யுங்க. உங்களுக்கு தப்பு நானா தரான்னு இருந்தா நீங்க செய்யுங்க இழுக்காதீங்கப்பா, நீங்க கோர்ட்டுக்கு போய் அங்க இருந்து கொறடா வாங்கிட்டு வாங்கப்பா. சார். இந்த புருடாலாம் இங்க விடாதீங்க. சட்டங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணும். அவர் தவறா பேசி இல்ல, அப்ப கூட போங்க. ஏங்க, ஏதோ இருந்தாலும் தப்பு பண்ணிட்டாருங்க, எல்லாரும் அப்படி இல்லைங்க. நான் கொஞ்சம் நாகரிகமானவங்கன்னு சொல்ற வார்த்தை வரல. பிகாஸ் நம்ம நாகரிகமா இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் என்ன சொன்னேன்? முதல் என்ன சொன்னீங்க? வாங்க முதல்ல. சும்மா ஏதாவது வாய்க்கு பார்த்தாம பேசாதீங்க. இல்ல, அநாகரிகத்தின் மொத்த ஆமாங்க. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? சும்மா அநாகரிகம். எது அநாகரிகம்? நாகரிகம் தான், பூராமே அநாகரிகம் தான். நாகரிகங்கிறது அநாகரிகத்துல இருந்தா நாகரிகம் வருது, நாகரிகத்துல இருந்தா அநாகரிகம் வருது. எதுவுமே அநாகரிகம் இல்லை. எல்லாம் மனித வாழ்க்கைக்கு முட்டையில இருந்து வேணும். கோழி வந்தது, கோழில இருந்து முட்டை வந்ததுன்ற மாதிரி. ஆமா, மனித வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை. நாகரிகமும் தேவை, அநாகரிகமும் தேவை. அநாகரிகம் தேவையா? ஆமா, ரெண்டுமே மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்தான். அப்ப சட்டம் தேவையில்லை. சட்டம் தாங்க தலையாய கடமை. இந்த தேசத்துக்கு அம்பேத்கர் கொடுத்த அந்த சட்டம் முன்வடிவம் மாத்திரம் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம எல்லாம் கோமணத்தை கட்டிட்டு உழுதுட்டு தான் தெரியணும் காட்டு மேட்டுல. ஏன் சட்டம் ஏற்றுறதுக்கு முன்னாடி எல்லாரும் கோமணம் கட்டியிருந்தோமா? அதுக்கு முன்னாடி கோமணம் தானே கட்டிட்டு தெரிஞ்சோம். வேட்டி யாரு கட்டிட்டு இருந்தீங்க? என் தாத்தா கோட்டு சுட்டு போட்டுக்கிறான். அட, உங்க தாத்தா போட்டாரு, உங்க தாத்தா போட்டாரு. உங்க தாத்தா? எங்க தாத்தா எல்லாம் அவங்க எல்லாம் கையில கத்தி கப்படா வச்சுக்கிட்டு கத்தி வைக்க தெரிஞ்சவனுக்கு ஜட்டி போட தெரியல. நாங்க கோமணம் கட்ட தெரியல. பாருங்க, நாங்க கிட்டத்தட்ட 480 ஆண்டு காலம் நாங்க இந்த நாட்டை ஆட்சி பண்ணாக்கா. இப்பதான் சொன்னீங்க ஏதோ அம்பேத்கர் அது இதுன்னு. அது சட்ட வடிவம் கொண்டு வந்ததுனால இந்த தேசத்தை இன்னைக்கு பாதுகாப்பா இருக்குங்க. இல்லைன்னா இந்நேரம் ஊதி விட்டு போயிருப்பாங்க இந்த RSS குரூப். இந்தியா அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்னால் இந்திய சட்டம் 1835 இந்த நாட்டை ஆண்டுது. ஆமாங்க, சட்டமே இல்லாம அவன் சட்டம் இங்க பாருங்க. அன்னைக்கு இருந்த சட்டங்கிறது வேற, 1947க்கு அப்புறம் வந்த சட்டங்கிறது வேற, 52ல ஏற்றப்பட்ட சட்டம். 52 இல்லையா? ஆமா, குடியரசு வந்ததுக்கு அப்புறம் தானங்க சட்ட வடிவம் கொண்டு வர. நான் ஒத்துக்கிறேன் ஐயா. ஐ கேம் டு ஒன் கன்க்ளூஷன். உண்மையிலே திமுகவில் இருக்கிறதுக்கு நம்முடைய முதல்வரின் உண்மை தொண்டனா, முதல் தொண்டனா 47 இருப்பதற்கு சுதந்திரம் அடைஞ்ச உடனே தகுதியும் இருக்கு. தெரியாம பேசு. 47 சுதந்திரம் அடைஞ்ச உடனே சட்ட முன்வடிவம் கொண்டு வரல. சரி, அதுக்கப்புறம் தான் கமிட்டி அமைக்கப்படுது. கரெக்டா மட்டும் சொல்லிட்டுங்க ஐயா. 49ல தாங்க பார்லிமெண்ட்ல இந்த விவாதத்துக்கு வருதுங்க இந்த சட்ட முன்வடிவு. வரும்போது அங்க இருந்த பாப்பானுங்க பூராமே அம்பேத்கர் கேட்கல. 49ல சட்டம் கொண்டு வந்தது, குடியரசு ஆனது 52. புரிஞ்சுக்கோங்க. 2 வருஷம் ஒண்ணுமே இல்லாம வந்துவோம். ஆமா, ஒண்ணுமே இல்லை. நாங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க இப்ப ஹிஸ்டரி எடுத்து படிச்சு பாருங்க போங்க. நீங்க அப்ப பிறந்திருந்தா தானே பாக்குறவங்க இத ஐயா 52ன்றாரு. அதுக்கு உரிய பதில நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த மாதிரி மூடு முட்டியெல்லாம் வச்சுக்கின்னு ஆட்சி பண்ணோம்னா இந்த நாடு விளங்கிடும். ஆமா, இப்போ விஜயோடைய வருகையால திமுகக்கு தான் லாபம், இதனால நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் பின்னடைவு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கு இந்தியா டுடேல. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? விஜய் இயக்குவது திமுக, அதுல எந்த மாற்றமும் இல்லை.
ஏன்னால் விஜய்க்கு பின்னாடி இருக்கிறவங்க திமுக தான். ஒன்று விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தரணும். அப்படி இல்லைன்னா இந்த எதிர் ஓட்டுக்களை அண்ணன் சீமானுக்கோ எடப்பாடியாருக்கோ போகாமல். ஆனா விஜய் வந்து அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு. சும்மா சொல்லுவாருங்க, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர பகைவரும் இல்லைங்க. ஏங்க ஒரு கண்ணை மூடிக்கிறோம் அவ்வளோதான். ஒரு கண்ணு தமிழ் தேசியம், ஒரு கண்ணு திராவிட தேசியம்னா சரி, அதான் இந்த சினிமாவெலாம் ஒத்த கண்ணு போட்டுன்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒத்த கண்ணு போட்டாருன்னா ஒரு கண்ணு திராவிட தேசியம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கொள்ளைக்காரன் தான் ஒத்த கண்ணு போட்டுட்டு வருவான், திருடுறவன். சரி, அது உங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, நான் கண்ணு ஆப்ரேஷன் பண்ணவன் மாறு வேஷம், அது போடுவாங்க. நீ கொள்ளைக்காரன் பண்ணி உங்களுக்கு எது மனதில் இருக்குதோ அதானே வரும். அப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் டிஎம்கேவோட பி டீம் ஒத்துக்கிறீங்களா? அம்மா அவர் எங்களை கழுவி ஊத்துறாரு. அதெல்லாம் நாடகம்னு சொல்றாங்களே, சும்மா வந்து மக்கள் மத்தியில வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாரு அப்படின்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விஜய் மீது மிகுந்த மரியாதை வச்சிருக்கோம். நல்ல நடிகர், நல்ல பாட்டு பாடுவாரு, நல்ல பாட்டு பாடுவாரா? ஆமா, அவரு பாட்டு பாடி சில மேடைகளில் பார்த்துருக்கேன். அவரு நல்ல டான்ஸ் ஆடுவாரு. ஆமா, நல்ல டான்ஸ் ஆடுவாரு. வேற என்ன பண்ணுவாரு? வேற என்ன, சில பேருடைய இடுப்பை பிடிச்சி ஆடுவாரு. அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். நல்ல நடிகர். ஒரு படத்துல கிணத்துல இருந்து தண்ணி எடுப்பாரு, அதை பார்த்தீங்க? அதையும் பார்த்தேன். வெளியே சொல்லாதீங்க அதை. எங்க போது பாரு நினப்பு நமக்கு கூட. அந்த எனக்கு உண்மையிலே ரகசியமா அது வெளியே படம் வந்து ஓடின படம் தான். அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொன்னா. வடிவேலு தண்ணி கணத்துல தவறி விழுந்துவாரு, அவர் அதுக்குள்ள வச்சு இழுப்பாங்க. அதான் யார் இருப்பா, யார் இருப்பா? ஏங்க நீ வேற அதை கேட்டுட்டா மாமியாரைய கூட சண்டைக்கு வரப்போது, வம்புல இழுத்து விடாதீங்க. மாமியாரா? மாமியார் எழுத்தாரு இல்லைங்க, அந்த அம்மாவுடைய மாமியார் எங்க வீட்டு கீழெல்லாம் இருக்கு. அதனால என்ன இப்படி எல்லாமே எங்க மருமகளை பேசலாமான்னு சண்டைக்கு வந்துருவோம். நம்ம எல்லாத்தையும் பேசுறோம், இருக்கிறத பேசுறோம். அது நீங்க பேசலாம் ஐயா, நான் பேச முடியாது ஐயா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.